இன்று சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சிகளை காண சென்னை மக்கள் அனைவரும் திரண்டு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் மக்கள் திரண்டிருக்காங்க. குழந்தைகள் உள்பட, பெரியோர், முதியவர்கள் உள்பட. ஆனால் தமிழக அரசு இவர்களுக்கான நிர்வாகத்தை ஏன் செயல்படுத்தவில்லை? போக்குவரத்து, தண்ணீர் போன்ற சேவைகளை ஏன் செய்யவில்லை? சிறுநீர் கழிக்க, உபாதைகள், இயற்கை உபாதைகளை கழிக்க ஏற்பாடுகள் செய்யவில்லை. ஆனால் வெயிலின் தாக்கத்தினால் அனைவரும் மிகவும் துன்பப்பட்டிருக்கிறார்கள். துன்பப்பட்டு அதில் பலர் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். அங்கே ஆம்புலன்ஸ் இருந்தும் போக முடியவில்லை. ஆனால் காவல் அதிகாரிகளை கொண்டு IAS அதிகாரிகள் சொகபோகமாக அங்கே சென்று பார்வையிட்டு வருகிறார்கள். இவர்களும் நமது அமைச்சர் சகாக்களும் எவ்வாறு குடும்பத்தாருடன் இந்த சாகச நிகழ்ச்சிகளை சொகுசாக கண்டு வருகிறார்கள்? மக்கள் வரி பணத்திலே இவர்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களை படுத்த கவலை இவர்களுக்கு இல்லை. இதுதான் இந்த நிர்வாக சீர்கேடு என்பது. இந்த நிர்வாக சீர்கேடு என்ன சொல்வது? இன்றைக்கு கிட்டத்தட்ட 27 மக்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் 5 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். இன்னும் எத்தனை பேர் உயிர் பிரச்சனை உள்ளது என்பதை மருத்துவமனை சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும் என்பது சொல்ல முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. மிகவும் வேதனையாக இருக்கிறது. போக்குவரத்திற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யவில்லை. ட்ரெயின்களில் அடிச்சு பிடிச்சு கொண்டிருக்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதை எதிர்பார்க்க வேண்டாமா? இந்த நிகழ்வு நடக்கும் போது ஒரு வார காலமாக இது பயிற்சி முகாம் நடத்தி டிவிகளை எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது இதை ஆர்வத்துடன் பார்க்க மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாமா? அவர்களுக்கு உண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாமா? இவர்கள் எல்லாம் என்னத்தை IAS படித்து வந்தார்கள் தெரியல. இவர்களை நிர்வகிக்க வேண்டிய அமைச்சர் சகாக்கள், அதாவது தமிழக அரசாங்கம், அரசியல்வாதிகள் என்ன வேடிக்கை தான். அவர்கள் குடும்பத்துடன் வேடிக்கை பார்ப்பதற்கு தயார்படுத்தி கொண்டார்கள் போலும். மக்களை பற்றி கவலைப்படவில்லை. வேதனை அளிக்கிறது. இதையெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய கடமை நமது முதலமைச்சருக்கு நிச்சயம் உண்டு. அதை விட துணை முதலமைச்சரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இந்த சாகச நிகழ்ச்சியை இந்த மக்களை பற்றி பார்க்கவில்லை, மக்களையும் பார்க்க வேண்டும் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள்லாம் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் எந்த நிர்வாக சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிற தமிழகத்திலே என்று.